நான் வந்து ஏன் வந்து விஜய் வந்தா அவர் வந்து நிறைய பண்ண மாட்டாரு, இல்ல இவங்க நம்பிக்கையை வந்து அவர் ஹோப்ஸ் வந்து நிறைய செய்ய மாட்டாருன்னு சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 41 பீப்புள்ஸ் வந்து இறந்தாங்க. அப்போ ஒரு அந்த இஷ்யூ பத்தி ஒரு 3 days மேல வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. 72 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த இஷ்யூ அட்ரஸே பண்ணாரு. அதுவும் அவர் வீட்ல அட்ரஸ் பண்ணாரு. இறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் தான் நம்ம ஆறுதல் சொல்லுவோம். அவங்கள கூட்டிட்டு வந்து இவர் தனியா ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அவங்களுக்கு பர்சனலா ஆறுதல் சொல்றேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அது கூட ஒரு பப்ளிக் இஷ்யூன்னு சொல்லி விட்டுறலாம். அவருக்கு பர்சனல் இஷ்யூவா சிபிஎஃப்சி வச்சு ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் ஆக விடாம இப்போ வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் ரிலீஸ் ஆகாம வந்து தடுத்து வச்சிருக்காங்க. அதை பத்தியும் ஒரு எந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுமே அவர் வந்து சொல்லவே இல்லை. இப்படி வந்து பண்றாங்க, அட்லீஸ்ட் அதை பத்தியாச்சும் அவங்க வந்து சோசியல் மீடியாலயோ இல்ல பப்ளிக் முன்னாடி வந்து ஏதாவது சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூஸையும் சொல்ல. இப்போ ரீசெண்டா அவர் பொது பிரச்சனைக்கே பேசல, அப்புறம் அவரோட தனிப்பட்ட பிரச்சனைக்கு பேசினா அதையும் ஒரு விஷயமா பேசுறீங்கல்ல. மூவி வந்து தனிப்பட்ட விஷயம் இல்லையே, பொது விஷயம்னா 41 பேர் இறந்ததும் வந்து பப்ளிக்கோட விஷயத்துக்கும் பேசல, அவரோட பர்சனல் விஷயத்துக்கும் பேசல. அப்படின்னா நாளைக்கு சிஎம் ஆனா என் விஷயத்தை பத்தி எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பப்ளிக் ஒரு ப்ராப்ளம்னா அதை பத்தி எப்படி பேசுவாரு? பிரச்சனைக்கே குரல் கொடுக்காத நீங்க ஏன் பிரச்சனைக்கு நாளைக்கு எப்படி குரல் கொடுப்பீங்கன்னு கேக்குறீங்க. ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான், அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்னமுத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க. எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளி ஆயிருக்கு. வாழ்க்கை பிரச்சனைக்கு வாழலாமா சாவலாமான்னு பாடு, அதான் கரெக்டா இருக்கும்.